வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 1 குரூப் 2க்கு யூனிட் 9 வந்து ஒரு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 வந்து ஒரு முக்கியமான டாபிக். இது யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல யூனிட் 9 பர்டிகுலரா தமிழ்நாடு கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல நம்ம கவர்மெண்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி போஸ்டர் மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 38 பேஜஸ் இருக்கு. அந்த போஸ்டர் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த போஸ்டர்ஸ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலரா வந்து படிச்சுட்டே இருங்க. யூனிட் 9ல இருந்து கண்டிப்பா அளவு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி ரஃபா பார்த்துக்கலாம். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இதை பாருங்க. ஸோ புதுமை பெண் திட்டத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டம் அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் வந்து வெள்ள தணிப்பு பணிகள் வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பயிர் கடனை உரிய கெடு தேதிக்குள் திரும்ப செலுத்த அந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மகப்பேறு விடுப்பு வந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அப்புறம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம், அப்புறம் தூர்வாரம் பணிகளை வந்து எவ்வளவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் விடியல் பயண திட்டம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலணை முக்கொம்பில் புதிய நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்து மேலணையை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அப்புறம் வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், அப்புறம் அன்னதான திட்டம், அப்புறம் முதலமைச்சர் கோப்பை, அப்புறம் இலவச மின் இணைப்புகள், அப்புறம் புதுமை பெண் திட்டம், அப்புறம் தகைசால் பள்ளிகள், அப்புறம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அப்புறம் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம், அப்புறம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பணிகள் அது நடந்தது. அப்புறம் தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் உருவாக்கம், அப்புறம் அன்னதான திட்டம், அப்புறம் வந்து சுய உதவி குழுக்கள், அப்புறம் சூழல் நிதி, அப்புறம் வந்து வட்டியில குறைந்த வட்டியில வந்து கடன் கொடுக்கிறது, அப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிடிஎஃப்ல லிங்க் இருக்கும், லிங்க்ல பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.